ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாகி அதிலே உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. அவருடைய மகிமை என் மீதும் ஐயா மீதும் இறங்கி இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோவான் 3 அதை வாசித்தீங்களா? ம் 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 இப்போ பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயன். பரிசேயன்னா என்னன்னா, அவங்க அந்த மத கோட்பாடின்படி படித்து பைபிள் செமினரியில் படித்து மோசே முதல் 5 புக்கு ஆதியாம், யாத்ராம், லேவியாராம், என்னாகும், உபாகம் இதை மாத்திரம் கடகடன்னு மனப்பாடமாக படித்து சினகாக், இஸ்ரேலில் சினகாக்னா சர்ச்சு, இப்போ நம்ம இங்கிலீஷில் சர்ச்சுன்றோம், தமிழில் ஆலயம்னு சொல்கிறோம். அதில் அவர் ஒரு பெரிய ரபி, அவரும் ஒரு ஒரு அதில் ஒரு ரெவரண்ட், சரிங்களா? ஆனால் இயேசு அங்கே வந்திருக்கிறார். கடவுள் மனித அவதாரத்தில் வந்தார். என் ராஜாதி ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டு, அவர் ஸ்தானத்தை விட்டு, தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜன், என் கர்த்தாதி கர்த்தன், எல்லா ஸ்தானத்தை விட்டு கடவுள் மனித அவதாரத்தில் இறங்கி வந்தார். அப்போ இந்த நிக்கதேமு எப்படி மறுபடியும் பிறக்கிறது? நான் போய் தாயின் வயிற்றில் பிறக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தொடர்ந்து வாசிங்க. ம் 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 இந்த மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொன்னாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திருப்பி ரொம்ப முக்கியமாக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாருன்னு அர்த்தம். திருப்பி தொடர்ந்து வாசிங்க. ம் 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 பாருங்க, நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். எப்படி? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். கிறிஸ்துவ முறைப்படி வளர்க்கப்பட்டேன். சிஎஸ்ஐ, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. ஆனால் இந்த ரட்சிப்பு தெரியாது, இந்த மீட்பு தெரியாது, இந்த அபிஷேகம்னா என்னன்னு தெரியாது, ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னு தெரியாது, ஒன்றுமே எனக்கு தெரியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 3:16 சொன்னது போல அது மட்டும் தெரியும். ஒரு கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், சங்கீதம் 23 தெரியும். உன்னதமான மறைவில் இருக்கிறவன், சங்கீதம் 91 தெரியும். சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும், இதுதான் தெரியும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் தெரியும். இதுக்குள்ள இருக்கிற அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற வெளிச்சம், வெளிப்பாடு எனக்கு தெரியாது, சரிங்களா? அப்ப எனக்குள்ள ஒரு ரட்சிப்பு இல்லை. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் ஒரு பொய் சொன்னா தப்புன்னு எனக்குள்ள இருந்து யார் உணர்த்துவா? பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு நான் செய்தி கொடுக்கிற தலைப்பே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர்னா ஏதோ ஒரு காற்று இல்லை, இல்லை ஒரு மேகம் இல்லை, அவர் ஒரு பர்சன். இப்ப கடவுளை யாரா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. இப்ப கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். இப்ப பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாரு? அதாவது தெரியுமா? எங்க இருக்காரு? வானத்துல இருக்காரா? நமக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேர்லாம் நமக்குள்ள இருக்கிறான்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்ப்போம். எப்படி பரிசுத்த ஆவியானவர்னா என்ன புரிஞ்சிருக்குன்னு போல பார்ப்போம். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியார் எனக்குள்ள இருக்கிறார்
ஆனா பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்களேன். அது நமக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிட்டீங்க, சொல்லாதவங்க சொல்லுங்க. சரி, அந்த கேள்வியை உங்கள்கிட்டே விட்டுறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். அவர் எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். அவர் நம்மளை எல்லா சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நடத்துகிறார். அப்ப நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த போது கோவப்படுறது ஒரு தப்பும் தெரியாது, அது ஒரு பாவம் தெரியாது. பெருமையா இருக்கிறது ஒரு பாவம் தெரியாது. ஒருத்தனை போட்டு அடிக்கிறது ஒரு பாவம் தெரியாது. புரியுதா? அப்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது. சண்டே ஆனா சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகலன்னா பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக காலை இட்லி தோசை பூரி பொங்கல் இதெல்லாம் கிடைக்காதுன்றதுக்காக அம்மா அப்பாவை ப்ளீஸ் பண்றதுக்காக சர்ச்சுக்கு போகணும். ஆனா ஆண்டவர் 1998 என்னை வழி நடத்தினது முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது என் ஒய்ஃபு. என் ஒய்ஃபு தான் என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினது. சரி, அவங்க பேர் வசந்தி. அவங்களும் ஊழியம் தான் பண்றாப்புல. எனக்கு முன்னாடி ஊழியம் பண்ணவங்க தொடர்ந்து என் கூட சேர்ந்து ஊழியம் பண்றாங்க. என்னோட நிறையா பேசுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ரட்சிப்புனா என்ன, மீட்புனா என்ன, மீட்புனா என்ன சொல்லுங்க பாப்போம். மீட்புனா என்ன? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை உங்களுக்காக சிந்தி கரையும் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம ஒரு பேங்க்ல போய் கடன் வாங்குறோம்னா, சிலவங்க பேங்க்ல வேலை இல்லைன்னா பத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு கேட்குறாங்க. வீடு இருந்தா பத்திரத்தை வச்சு கடன் வாங்குறோம், அல்லது வேலை செஞ்சா பர்சனல் லோனுன்னு போட்டு கடன் வாங்குறோம், இல்லை அது நிறையா லோன் இருக்கு அப்படி போட்டு கடன் வாங்குறோம் இல்லைங்களா? ஒரு வீடை கட்ட, ஒரு திருமணத்தை பண்ண, இல்லை படிக்க வைக்க, எதுக்கோ பண்றோம். ஆனா அவர் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எது கொடுத்தார்? யோவான் 14, 16, 17 வாசிப்போம். 15, 16, 17 சீக்கிரமா. அதாவது ஆரம்பத்துல நான் நினைச்சேன், ஐயோ இயேசு வாழ்ந்த காலத்துல நான் வாழலையே, அப்ப நான் அவர்கிட்ட தொட்டு பழகிருப்பேன், அவர்கிட்ட பேசியிருப்பேன், அவர் என்னை தொட்டிருப்பாரு, எனக்காக ஜெபம் பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் நினைச்சது உண்டு, என்னுடைய யோசனை. ஆனா அதை காட்டிலும் நம்ம மேலானவங்கன்னு வசனம் சொல்லுது. வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. பாருங்க, அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20, 22 வாசம். அவர்கள் மேல் ஊதி. எப்ப இது நடந்தது பாருங்க. இயேசு மரித்தார் உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய மீறுதல்களுக்காக, உங்களுடைய தரித்திரத்துக்காக, உங்களுடைய வியாதிகளுக்காக. அது எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல முடியும். பாவமானார் 2 கொரிந்தியர் 5:21 சரிங்களா? சாபமானார் கலாத்தியர் 3:13, தரித்திரரானார் 2 கொரிந்தியர் 8:9 சரிங்களா? இப்படி வரிசையா சொல்லிட்டே போக முடியும். ஆனா அவர் உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப நீங்க திரும்பி திரும்பி அந்த பாவத்தை செய்ய கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்ப இந்த அப்போஸ்தலர் 20:22 எப்ப நடக்குதுன்னா, அவர் மரித்தார், 3 நாள் எங்க போனார் சொல்லுங்க பாப்போம். எங்க போனாரு? பாதாளம் வரைக்கும் போனார். என்ன பண்ணார்? பாதாளத்துல என்ன எந்த ஆவிகள் பிரசங்கித்தார்? இளைப்பாறுதல் ஆவிகள் பிரசங்கித்தார். வேற இதெல்லாம் சொன்னது சரிதான். 3 நாள் பிரசங்கம் பண்ணார். உள்ள போய் பாதாளம் வரைக்கும் சென்று அவனை அந்தரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு. கொலோசியர் 2:15 பிசாசு ஜெயித்தார் சரிங்களா? பிசாசு ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த
அவர் அந்த 3 நாள் அங்கே இருந்தார். 3ஆம் நாள் உயிரோட வந்த பிறகு நேரா சீசர்கள் ஒரு அறையில ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி அந்த அப்போஸ்தலர் 20 அந்த வசனத்தை போடுங்க, அதை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்க, சீசர்களுக்கே பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இயேசு கூட இருக்கிற வரைக்கும் அவங்க நல்லா இருந்தாங்க. இயேசு மரித்த பிறகே ஒரு ஆள் திருப்பி வலையை எடுத்துட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. 3 தடவை மறுதளிச்சுட்டு ஒரு ஆள் காட்டி கொடுத்துட்டு தூக்கு போட்டு செத்துட்டாரு ஒரு சீசர். அப்படிப்பட்ட ஆட்கள் தான். கெத்சமனே தோட்டத்துல எல்லாம் விட்டோம் பறந்தோன்னு ஓடிட்டானுங்க. அவன் எல்லா சீசர்களும் ஓடி விட்டார்கள். ஐயோ உயிர் பொழைச்சா போதுன்ட்டு எல்லா சீசர்களும் ஓடினாங்க. கிராம ஊழியர் போயிருக்கும் போது ஒருத்த வந்து எங்களை என்ன இல்லை இன்னொருத்தர் என் கூட வந்து ஒரு அடிச்சிட்டான், ஒரு அடி. நீங்களாம் தான் என்ன பண்ணிருப்பீங்க? வீட்டில இருந்து போய் ஒரு வாளை எடுத்துட்டு வருவீங்க. அதல்ல, இயேசு சொன்னார், ஒரு கன்னத்தை அடைந்தால், இது பிரசங்கம் பண்றது இல்ல, இதெல்லாம் நடைமுறையில பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீ இயேசுவை பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கிராமத்துல. இல்ல, நாங்க பண்ணுவோம். இந்தியா ஒரு சுதந்திர நாடு. இந்த சுதந்திர ஜனநாயக நாட்டில், மதச்சார்பையற்ற நாட்டில் இங்கே இயேசுவை பத்தி சொல்லுவோம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய விருப்பம். நாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெறுவேன் என்று வள்ளுவர் சொன்னார். அவர் என்ன இன்பம் பெற்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரு இன்பம் பெற்றிருக்கிறேன். என்ன இன்பம்? கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். அதனால இந்த வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசு நல்லவர் நல்லவர்னு போய் சொல்லும். இஸ்லாமிய தேசத்துல சொன்னேன், ஏர்போர்ட்ல வச்சோம் டிராக்ஸ், சவுதி அரேபியால. ஓப்பனா பேசுறேன், தைரியமா பேசுறேன். என் டிபார்ட்மெண்ட்ல 17 பேரு, அவங்க எல்லாரும் இயேசுவை அறியாதவர்கள், எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள். அவங்க நாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ல, நான் என்னைய இயேசு கடவுள்னு சொல்லி ஒரு ஆள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டாந்து என் டேபிள்ல வச்சாரு. அப்ப அதை முன்னாடி கிழிச்சு குப்பையில போட்டுட்டு இயேசுதான் மெய்யான கடவுள்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், இங்க உன் கழுத்தை வெட்டி துண்டா தூர போட்டுருவாங்க அப்படின்னாங்க. போடட்டும், கழுத்து தானே போனா போகுது, உயிர் தானே போகுது. புரியுதா? பயப்படவே கூடாது. இயேசுக்கா இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்காக 10 அடி இயேசு எடுத்து வைப்பார். நார்த் இந்தியாவிலலாம், உத்தரப்பிரதேசலாம் என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரம். FMBB பிரெஞ்ச் மிஷனரி பேண்ட் விஸ்வவாணி ஊழியத்தில் பயங்கரமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஜார்க்கண்ட்ல, பீகார்ல இயேசுவை பிரசங்க கூட. இதே கோயம்புத்தூர்ல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் பாஸ்டரா இருக்கார். இயேசுவை பிரசங்க கூடாது, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ள வந்து, அப்படி கோயம்புத்தூர், வேற எங்க ரொம்ப தூரம் போவானா, இங்கேயே கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியை இயேசு ஊதினார். திருப்பி போடுங்க அந்த வசனத்தை, 20:22. ஊதினார். ஊதின போது இல்ல யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். போதும். நீ கசப்பு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கோபம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க காரியம் எதுவுமே ஜெயமா நடக்காது. ஆனா நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா கதவு ஓப்பன் ஆயிரும். ஃப்ளட் கேட்ஸ் மாதிரி. எப்படி டேம்ல தண்ணி திறந்து விடுறாங்க, மழை பெஞ்சா டேம்ல தேக்கி வைக்கிற தண்ணிலாம் திறந்து விடுறாங்க பாசனத்துக்கு, அந்த மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படியே டேம் தண்ணி வர்ற மாதிரி வரும். ஆனா நீங்க உங்க குணத்தை மாத்தாத வரைக்கும் சில அற்புதங்கள் நடக்காது. அது காரணம் நம்ம தான். புரியுதா? புரியுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு சீசர் மேல் ஊதினார். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சீசர்களுடைய பாருங்க என்ன பண்றாங்கன்னு. எவர்களுடைய பாவங்களை இல்ல அது இல்ல, அப்போஸ்தலர் 1:8. நீங்க வீட்டுல அப்போஸ்தலர் எல்லாம் படிங்க. பரிசுத்த ஆவியானவர் பத்தி அதிகமான காரியங்கள் போட்டிருக்கோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில்
பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். போதும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்தாதான், புரியுதுங்களா, எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவிக்கு நீங்க இடம் கொடுக்க கொடுக்க அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அது எந்த வேலையா இருக்கலாம், அது வியாபாரமா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், அது சமுதாயத்தில் எந்த இது செஞ்சிட்டு இருந்தாலும் சரி. ஆனா ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவியை நீங்க மட்டுப்படுத்திட்டீங்கன்னா, அவரை துக்கப்படுத்திட்டீங்கன்னா அவர் அமைதியா இருப்பார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசிட்டீங்கன்னா பாவம் மன்னிக்கவே படாது. 2 பாவம் தாங்க. ஒன்னு பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பேசுற பாவம் மன்னிக்கப்படாது, ஒன்னு பெருமையை இயேசு மன்னிக்கவே முடியாது. பெருமையா இருந்த அந்த ஏஞ்சல் தான் பிகேம் அ லூசிஃபர், கீழே தள்ளினார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நல்லா புரிஞ்சுவோங்க. 3வது மரணத்துக்கு எதுவான பாவம் இந்த கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதிலே வந்துரும் இந்த 3 கேட்டகரிஸ் ஆஃப் சின். ஆனா இதுல மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். அப்போஸ்தலர் 10:44. பாருங்க, இந்த பேதுரு அவர் மைண்ட் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கேன் ஆண்டவர் கிருபையினால. அந்த யூதர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு யூதர்களுக்கு மாத்திரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முதல்ல அதை உடைச்சார் ஆண்டவர். பேதுரு மைண்ட்ல இருக்கிற அந்த பிளாக்கை உடைச்சார். அப்படிப்பட்ட ஒரு கட்டு பேதுருக்கு. பேதுருவும் அவரோட இருந்த சீசர்களும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசுநாதர் நமக்கு மட்டும், இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் இயேசுநாதர். இயேசு என்றால் உலகத்தின் இரட்சகர், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சரிங்களா? அவர் எல்லாருக்காக தான் வந்தார். இயேசு என்பது ஒரு கிறிஸ்தவனுக்காக வரல, இந்த உலகத்துக்காக வந்தார். புரியுதுங்களா? நம்ம நினைச்சு கூட ஒன்லி கிறிஸ்தவருக்காக மட்டும் இயேசு வந்தாரு. கிராம ஊழியத்தில் போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க போய் கிறிஸ்தவர்கள் சொல்லுங்க, கிறிஸ்தவர்களுக்கு இயேசு தான் தெய்வம் தெரியுமே, அவங்களுக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீங்க தானே இயேசுவை அறியாம இருக்கிறீங்க, அதனால தானே உங்களுக்கு சொல்றோம். அங்க இஸ்லாமியர் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அவங்களும் சொல்றோம். அங்க வேற ஒருத்தவங்க வேற ஒரு தெய்வத்தை வணங்குறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லுங்க. அவங்களும் சொல்றோம். இங்கே நாங்கள் யாரையும் மன்னிக்க மாட்டோம், இங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம். ஓகே, நோ ப்ராப்ளம், சரின்ட்டோம். அன்னைக்கு சரின்ட்டோம். ஆனால் அடுத்த வாரமும் நடத்தணும். அடுத்த வாரமும் இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்ணோம். அடுத்த வாரம் அதே இடத்துல சர்ச் நடத்தணும். நான் உங்களை ஒரு அடி நீங்க ரோட்டு கால் எடுத்து வச்சா உங்க காலை வெட்டிடுவேன், கொன்னுருவேன், குத்திடுவேன். குத்து பாத்துருவோம். புரியுதுங்களா? இயேசு சும்மா இருப்பாரா? அந்த ஒரு வாரம் ஜெபம் பண்ணோம். என்ன ஆளே காணும் அவனுங்களை, யாருமே வந்த 20 பேரையும் ஒருத்தனையும் காணும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எல்லாம் கதை கேட்கிற மாதிரி கேட்டு உட்கார்ந்துருக்கீங்க அமைதியா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமையை செலுத்துங்களேன். அன்னைக்கு அடிச்சு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நிக்க முடியாது. புரியுங்களா? அசிங்கமா பேசும்போது 25 பேரை தாழ்மையா சொல்றேன். என் கூட இருந்தவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி பேசிட்டாரு. அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்திருந்தாங்க. நான் 25 பேரை அப்படியே பொறுமையா பேசி, கர்த்தர் ஞானம் அபிஷேகம் அந்த வல்லமையோட பேசி அப்படியே அமுச்சு வச்சு சொல்றான் ஒருத்தன், 25 பேரையும் நீ சமாளிக்கிறிய, நான் சமாளிக்கல. எனக்குள்ள இருந்த இயேசு, எனக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர். கரம் தட்ட மாட்டேங்கிறீங்களே இயேசுவுக்கு? எனக்கு தட்ட வேணாங்க, இயேசுவுக்கு தட்டுங்க. ஒரே ஆள் 25 பேர் என்ன? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியா இருப்பான். சரிங்களா? அதனால ஆகாய 2:25 அது போடுங்க, அந்த வசனத்தையும் போடுங்க. போனா அந்த இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம்
அந்த வசனத்தை போடுங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்ப ஏதோ ஒரு வைரஸ் சைனால வந்திருக்கு, அதனால இந்தியாவில எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. உலகமே அலர்ட் ஆயிடுச்சு. அமெரிக்காலாம் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஆடிட்டாங்க. ஏன்னா சைனாக்காரங்க நிறைய பேர் அமெரிக்கால தான் இருக்காங்க, இந்தியாவில் இல்லை. ஆனா எல்லாருக்குமே ஒரு கலக்கம், ஒரு பயம், திகில். கொரோனால எத்தனை பேர் மரிச்சாங்க உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி இது ஒரு வகையான ஏதோ ஒன்று சொன்னாங்க, வைரஸ் வரும். கடைசியில யுத்தங்களின் செய்திகளும் இந்த மாதிரி வைரஸ் கொள்ளை நோய்களும் வரும். ஆனா ஒவ்வொரு இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய வருகை இருக்கும், அவருடைய ரகசிய வருகை இருக்கும். அடுத்தது அந்த வசனம் முந்தின திருப்பி போடுங்க அந்த வசனத்தை. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா எப்படி? பழைய ஏற்பாட்டுல அப்பப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தர் மேல வந்து இறங்குவார். தீர்க்கதரிசி மேல இறங்குவார், ராஜாக்கள் மேல இறங்குவார், நியாயாதிபதிக்கு மேல இறங்குவார், பிரீஸ்ட் லீவைட்ஸ் அதாவது ஊழியக்காரங்க மீது இறங்குவார், ஆசாரியர் மீது. கரெக்ட், தமிழ்ல அதான் கரெக்ட். ஆசாரியர் மீது இந்த 4 பேர் வகை மேலதான் ஆண்டவர் இறங்குவார், பரிசுத்த ஆவியானவர். மீதி பேர் மேலாம் ஆண்டவர் இறங்கல, ஏன்னா இயேசு வரல. ஆனா இப்ப இயேசு வந்து சென்று விட்டார், பரம ஏறி விட்டார். அதனால பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வச்சிருக்கிறார். சரிங்களா? பிந்தின மகிமை எப்படி இருக்கும்? இப்ப பயங்கரமா இருக்கும். இப்ப இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? அப்படியே உள்ள வரும்போதே அவருடைய பிரசனத்தினால நீங்க நிரப்பப்படணும். அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையை தொடணும், உங்க சரீரத்தை தொடணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றணும், உங்க ஜெப வாழ்க்கையை மாற்றணும், வேத வசனம் வாசிக்கிறத மாற்றணும், அதிகமா ஜெபத்துல இருக்கணும், வேதத்தை அதிகமா வாசிக்கணும், குடும்ப ஜெபம் இருக்கணும். அதை விட்டுட்டு வீண் பேச்சுக்கும் இடம் கொடுக்க கூடாது. சரிங்களா? வாசிங்க அடுத்து. இவ்விடத்திலே போதும் ரோமர் 8:14 13-14. பாருங்க, இந்த 5 புலன்கள், இந்த கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, காது, இந்த சரீரம், இந்த 5 புலன்படி வாழ்ந்தா உலகத்துல நம்ம ஜெயமா வாழலாம். உலகத்துல இயேசு அறியாதவங்க கூட நிறைய பேர் நல்லா வெற்றியா தான் இருக்கிறாங்க. நீங்க கூட கேட்கலாம், ஐயா நான் இயேசுவை பிடிச்சிருக்கேன் ஐயா, என் வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றியெல்லாம் பார்க்க முடியலையே. ஜான் ஏறி முளம் சறுக்குதே. ஜான் ஏறி என் முளம் சறுக்குதுன்னா ஒரு வெற்றி வந்த உடனே பெருமை வந்துருது, ஒரு ஜெயம் வந்த உடனே அகந்தை வந்துருது, ஒரு ஜெயம் வந்த உடனே, ஒரு வெற்றி வந்த உடனே ஜபம் குறைஞ்சிருது, வேத வசனம் வாசிப்பு குறைஞ்சிருது, அகந்தை, அகங்காரம், பெருமை, கோபம், தர்க்கம், வாக்குவாதம் இது வந்துருது. வந்த உடனே என்ன ஆயிருது? சரிக்கிறது. ஜான் ஏறி சரிக்கிறது. அதான் பிரச்சனை. ஆனா அந்த உலகத்தில் உள்ளவன் என்ன பண்றான்? அவன் போக்கஸ்டா இருக்கான், கான்சென்ட்ரேட்டடா அப்படியே அதிலே இருக்கான். வெற்றியை நோக்கி இன்னும் ஒரு படி ஏறி போகணும்னு போயிட்டே இருக்கான். இப்போ அவனை பார்த்து பொறாமப்பட்டு என்ன பண்ண? அவனை பார்த்து போட்டி போட்டு என்ன பண்ண? அவன் ஆண்டவரை அறிஞ்சவனோ அறியாதவனோ, ஆனா உலகப்புறமான காரியங்கள் அவன் போக்கஸ்டா இருந்து அவன் காரியத்தை அவன் பார்த்துக்கிறான். நம்ம இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு. பரிசுத்த ஆவியான ஒரு ஜெயத்தை கொடுத்து உயர்த்தினோடனே பெருமை. அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே கன்சிஸ்டண்டா போகணும். அடுத்து இங்க பாருங்க, யார் those who are led by the spirit of God, they are called the sons of God.
தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற யாரும். என்ன பாட்டு பாடணும்னு ஆவியானவர் சொல்வார், என்ன ஜெபிக்கணும்னு ஆவியானவர் சொல்வார், எதை படிக்கணும்னு ஆவியானவர் சொல்வார், எப்படி ஜெபிக்கணும்னு ஆவியானவர் சொல்வார். ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது அவர் வேத வசனத்தின் மூலமாய் பேசுவார், சொப்பன மூலமாய் பேசுவார், தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். டிரான்ஸ்னா உன் சரீரம் பூமியில இருக்கும், உன் ஆவி மேல 3ஆம் வானம் வரைக்கும் பவுல் சென்றார். அதான் டிரான்ஸ் அனுபவம். அசென்ஷன், அதாவது மேல போகிற அனுபவம், ஆவியில மேல போகிற அனுபவம். இருதயம் சுத்தம் உள்ளவன் தேவனை பார்ப்பான், தேவனை தரிசிப்பான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. Blessed are the pure in heart, they shall see God. அப்படின்னா என்ன? இயேசுவை பார்க்க முடியுங்க. ஒண்ணுமே அப்படியே அமைதியா இருக்கீங்களே. ஒரு அம்மா கை தட்டணும்னா நல்லா தான் தட்டுங்களேன் இயேசுக்கு. எனக்கு தட்ட வேண்டாம், நல்லா தட்டுங்க இந்த சைடு. அப்ப இயேசுவை பார்க்க முடியும். எப்படி? இந்த மாம்சத்துல பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு உங்க சரீரம் பூமியில இருக்கும், உங்கள் ஆவி வானத்துக்கு 3ஆம் வானம் வரைக்கும் தாண்டி அவரை பார்க்க முடியும், அவரோட பேச முடியும். அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். உங்க வாழ்க்கைக்காக வைத்திருக்கிற வரைபடத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. 6:19. ம் 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 அப்ப சரீரம் பரிசுத்தமா காத்துக்கணும். இந்த சரீரத்துக்குள்ள இந்த மனசாட்சியில தான் ஆவியானவர் தங்குறார். ஏங்க, நம்ம ரட்சிக்கப்படுறது ரோமர் 10:8 வாசிங்க. ம் 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 போதும். அப்ப ரட்சிப்பு ஒன்லி ஆவிக்கு தான், மனசாட்சிக்கு தான். இங்க சிந்தை ரட்சிக்கப்படல, உங்க சரீரம் ரட்சிக்கப்படல. அது இயேசு நடுவானத்தில் வரும்போது உங்க சரீரம் மகிமையின் சரீரமா மாறுது. உங்க சிந்தை மறுரூபமாக்கப்பட்ட சிந்தையாய் மாறுகிறது. அதுக்கும் வசனம் இருக்கு. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லிட்டு போலாம், ஆனா டைம் தான் இல்ல. புரியுதுங்களா? அதனால உங்க சிந்தையில எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கும். ரோமர் 12:1-2. ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் எப்படி? இங்க பூமியில பாஸ் முன்னாடி நல்ல ஒரு மாதிரி நம்ம நடிச்சு வேலையை தக்க வச்சுக்கிறோம். சரி, அதெல்லாம் பண்ணிக்கோங்க, நீங்க நல்லவரா காட்டிக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பதான் வேலை இருக்கும். இல்லைன்னா தூக்கிடுவான் வேலையை விட்டு. அங்க போய் இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்றான். அங்கெல்லாம் போய் அப்படி பேசக்கூடாது. எங்க பேசணுமோ ஆவியானவர் கரெக்டா வாயில வார்த்தையை போடுவார். உங்க பாஸுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஐயா ஜோம் பண்ணலாமா, ஐயா புரியுதா, ஜோம் பண்ணலாமா, அந்த ஜபம் வெறும் வார்த்தையா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. உங்க ஜபத்துல அந்த வல்லமை இருக்கு. அந்த வல்லமையானது அந்த பாச தொடணும், அந்த சூழ்நிலையை மாற்றணும். அவருக்கு சுகம் வேணும்னா சுகம் கிடைக்கணும், விடுதலை வேணும்னா விடுதலை கிடைக்கணும், நைட்ல ஒழுங்கா தூங்கணும்னா தூக்கம் கொடுக்கணும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஜபமா இருக்கணும். சரிங்களா? 12:2. ம் 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 ஆ
இப்ப மனம் வந்து கண்டினியூஸ் டென்ஸ், இங்கிலீஷ்ல வந்து ஐஎன்ஜி, மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும். இந்த மனதுல தான், மனதை ரட்சிக்கப்படல, இந்த சரீரம் ரட்சிக்கப்படல, ஆவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறான். மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது, அவனுக்கு ஒரு ஆத்மா. ஆத்மா என்பது உன் சிந்தை, எண்ணம், யோசனை, அறிவு, உன் வில் பவர். சரீரம் பார்க்கிற இந்த சரீரம், இந்த ஆவி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த சிந்தையும் இந்த சரீரமும் ரட்சிக்கப்படல. இத வந்து மறுரூபம், அதாவது இங்கிலீஷ்ல நல்லா சொல்லியிருக்கு, ரினியூ யுவர் மைண்ட், ரினியூ யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? அதனால நீங்க ரினியூ பண்ணாதான், பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இந்த உலகத்துல எதை பாக்குறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, அதுக்கு ஏற்றபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யார்கிட்ட பழகுறீங்க, என்ன பேசுறீங்க, டிவியில எதை பாக்குறீங்க, எதை பேசி கொண்டு இருக்கிறீங்க, உங்க பேச்சு எப்படி இருக்கு, உங்க நடக்கைகள் எப்படி இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ளும் 1 தெசலோனிக்கேயர் 1:4 ம் 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 ஆ ஆ ஆ இங்க பாருங்க, உங்கள்கிட்ட எப்படி வந்தது? வல்லமையோட. டூனமிஸ் அப்படின்னா கிரீக் வேர்டு பவர் ஆஃப் காட் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உள்ளவர், அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் சமாதான பிரபு, அவர் ரொம்ப மென்மையானவர், அதே சமயம் வல்லமை உள்ளவர். சரிங்களா? தீத்து கடைசியா வாசித்து முடிச்சிடலாம், ஜெபம் பண்ணலாம். 3:4-5 தீத்து 3. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நம்ம சுய நீதினால, உங்க ஜெபத்தினால அல்ல, உங்க உபவாசத்தினால அல்ல, நீங்க கொடுக்கிற காணிக்கையினால, தசமபாவத்தினால நீங்க ரட்சிக்கப்படல. உங்க பாவங்களை நீங்க இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஈவன் பிஃபோர் the world was formed, even before the foundation of the world, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்க தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உங்களை ரட்சித்திருக்கிறார், பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்ம சுயநீதினால இல்ல, தமது இரக்கத்தினுடைய மறுஜென்ம முழக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மளை ரட்சித்தார். ஹல்லேலூயா.